இந்த வான்கோழி தொடையை எடுத்து நம்ம இன்றைக்கி வறக்க போகிறோம். 4 கோழி தொடையை எடுத்து வான்கோழி தொடையை எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா மசாலாலாம் இது உள்ளே இறங்கினதுக்காக 4 பக்கமும் கிழிக்கிறேன். மசாலா போடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். அதுக்கு 1 கிலோ கறி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் மிளகாய் தூள் நல்லா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தயிர் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லெமன் அதை எடுத்து நல்லா இந்த சந்திலெலாம் எடுத்துடுவோம். கையில் எடுத்து நல்லா இது உள்ளலாம் இது 4 பக்கமும் நல்லா அழகப்படுற வரைக்கு நல்லா மசாலா உள்ளே இறங்கணும். 1 மணி நேரம் இதை அப்படியே ஊற வைக்கலாம். மசாலா ஒன்று ரெடி பண்ணி போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஜாதி பத்தி, கொஞ்சம் பட்டை தூள் பண்ணி வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இது சின்னதாக அழகாக வறுத்து ஒரு பொடி செஞ்சுக்கலாம். நீங்கள் எதுவுமே பொடி பண்ண முடியலன்னா நீங்கள் இதை கரம் மசாலா வீட்டில் இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். நம்ம வீட்லேயே நம்ம இனிமேல் வறுத்த அரைச்சி நம்ம பொடி செஞ்சால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மா லைட்டாக இதை வறுத்து இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை பொடி செஞ்சுக்கலாம். இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆறிடுது. இதை நம்ம பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாம். ஒரு பெரிய சைஸு பூண்டை நான் உரித்து வச்சுக்கிறேன். இஞ்சி வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னது நறுக்கி வச்சுக்கிறேன். தக்காளி பழம் வச்சுக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு 10 முந்திரி பயிர் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். வான்கோழியில் மசாலா போட்டுச்சு 1 மணி நேரம் ஆயிடுது. திட்டமாக என்ன சேர்த்துக்கலாம்? இல்லை அப்புறம் போட்டுக்கிறோம். இல்லை பூண்டு போட்டு அரைக்கிறோம். அரைச்சி கொண்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து இது எண்ணெயில் போட்டு நம்ம இதை வதக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு இந்த மசாலாவை அப்படியே வதக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை கழுவி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கறியில் உப்பு போட்டால் ஊற வச்சுக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாக்காக நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறோம். மசாலா போட்டு வச்சுருந்து அந்த வான்கோழி தொடையை எடுத்து நம்ம இதில் வைக்கிறோம். ஆனால் சூட்டில் இதை உப்பு காரம் பார்த்துங்க. நம்ம கோழியில் அடிக்கிட்டோம். மூடி போட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்துட்டு கிண்டிட்டு வைப்போம். இல்லை அடிப்பிடிக்கும். ஏன் அப்படியே வைக்கிட்ட பொறியுமா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது கோழிக்கறி மாரி இல்லை. இது வான்கோழி தொடை இல்லை. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் செஞ்சு இப்படி திருப்பி விட்டுட்டா அது நல்லா குக் ஆகும். பொறிமா டைம் கொடுத்துட்டு இது வேக வைக்கலாம். போட்டு அப்படியே திருப்பி அந்தாண்டு பக்கம் வைக்கணும். கோழிக்கறி மாரி இல்லை. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் பொடி வச்சுருந்தால அந்த கரம் மசாலா தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த பொடியை வேணால் சும்மா ஒரு 2 ஸ்பூன் போதும். இதை அப்படியே ஒரு தட்டிங்க. கிண்டிட்டு மசாலா எல்லாம் நல்லா கிண்டி கோழி அழகாக வெந்துக்குது. வான்கோழி தொடை வெந்துச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சும்மா அது மேலே அப்படியே ஒரு கொத்தமல்லி தழை. வான்கோழி தொடை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள் என்ன அழகாக வெந்திருக்கு. நீங்கள் வீட்டில் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கப்பா. பாய்.